பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமானவனை இயேசு சுகமாக்குகிறார் மற்றும் யோனாவின் அடையாளம். மத்தேயு 12:22-25, 38-45. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவர் அவனை குணமாக்கினார். மக்கள் எல்லோரும் வியப்படைந்து, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான், மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த அரசும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கும் எந்த பட்டணமும் வீடும் நிலை நிற்க மாட்டாது. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மிடத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனிதகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். நினிவே பட்டணத்தார் நியாய தீர்ப்பு நாளிலே இந்த சந்ததியாரோடே கூட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஏனெனில் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தென்னாட்டு அரசி பூமியின் கடைமுனைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எனவே நியாய தீர்ப்பு நாளிலே இந்த அரசி இந்த சந்ததியாரோடே கூட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி அலங்கரிக்கப்பட்டதாயும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடன் கூட்டிக் கொண்டு வந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக மோசமானதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் நேரிடும் என்றார்.